ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸ்ல ஃப்ரம் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை பயன்படுத்தி எப்படி சென்டென்சஸை உருவாக்குறது, இந்த ஃப்ரம்முக்கு என்னென்ன மீனிங் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃப்ரம்முக்கு என்ன மீனிங் அப்படின்னா இருந்து அப்படின்னு அர்த்தம். ஃப்ரம்னா இருந்து. எக்ஸாம்பிள் பாருங்க, தே பிரிங் வாட்டர், அவர்கள் தண்ணீரை கொண்டு வருகிறார்கள். தே பிரிங்னா அவர்கள் கொண்டு வருகிறார்கள். என்னத்தை கொண்டு வருகிறார்கள்? வாட்டர், தண்ணீரை கொண்டு வருகிறார்கள். எங்கிருந்து? ஃப்ரம் த வில்லேஜ், அந்த கிராமத்திலிருந்து தண்ணீரை கொண்டு வருகிறார்கள். அதான் அதனுடைய மீனிங். Tears began to flow from her eyes. From her eyes அப்படின்னா அவளுடைய கண்களில் இருந்து, அவளுடைய கண்களில் இருந்து. tears கண்ணீர் வழிந்தது. began அப்படின்னா past tense, begin ஓட past tense began, வழிந்தது. அவ கண்ணுல இருந்து நீர் தார தாரையா வந்ததுப்பா அப்படின்னு சொல்றோம்ல, அதான் flow, வந்தது. the wind flows, காற்று வீசுகிறது. காற்றுங்கிறது இட்டு, தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ அதனால வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ளோ கூட ஃப்ளோஸ், அதனாலதான் இந்த wind flows. காற்று வீசுகிறது. எங்கிருந்து வீசுகிறது? ஃப்ரம் த வெஸ்ட், மேற்கிலிருந்து காற்று வீசுகிறது, இல்ல தென்றல் வீசுகிறது அப்படின்னு சொல்லலாம். இஸ் கம்மிங், அவன் வந்து கொண்டு இருக்கிறான். இஸ் கம்மிங் அப்படின்னா அவன் வந்து கொண்டு இருக்கிறான். எங்கிருந்து வந்து கொண்டு இருக்கிறான்? ஃப்ரம் வாழப்பாடி, வாழப்பாடியில் இருந்து அவன் வந்து கொண்டு இருக்கிறான். ஸோ அப்போ இந்த ஃப்ரம்முக்கு என்ன மீனிங்? இருந்து அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஃப்ரம்முக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒரு இடத்தை விட்டு புறப்படுவதை குறிக்க. ஒரு இடத்தை விட்டு புறப்படுவதை குறிக்க. ஒரு இடத்துல இருந்து கிளம்புறோம், ஒரு இடத்துல இருந்து போறோம். ஸோ அந்த சுச்சுவேஷன்ல நம்ம இந்த ஃப்ரம்மை பயன்படுத்தலாம். மை ஃபாதர் கேம், மை ஃபாதர் அப்படின்னா எனது அப்பா, கேம் வந்தார், கம்மோட பாஸ்ட் டென்ஸ் கேம். மை ஃபாதர் கேம் அப்படின்னா எனது தந்தை வந்தார். எங்கிருந்து வந்தார்? ஃப்ரம் லண்டன் லாஸ்ட் வீக், லண்டன்ல இருந்து போன வாரம் எங்க அப்பா வந்தாரு. ஸோ லண்டனை விட்டு வந்தார், அதான் ஒரு இடத்துல இருந்து புறப்பட்டு வர்றது. அடுத்து the thief, thiefனா திருடன். the thief jumped, திருடன் எட்டி குதிச்சிட்டான். எங்க இருந்து? from the roof, அந்த மேற்கூரையிலிருந்து அவன் எகிரி குதிச்சு ஓடிட்டான். எங்க இருந்து அவன் எகிரி குதிச்சான்? அந்த மேற்கூரை. ரூஃப்னா மேற்கூரை. ஸோ அதான் ஒரு இடத்துல இருந்து போறது. he wandered, இந்த இடத்துல இந்த வாண்டடுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவிங் ஆகிட்டே இருக்கிறது. இந்த நாடோடிகள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகிட்டே இருப்பாங்க? மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. அவங்க தான் வாண்டட். he wandered அப்படின்னா அவன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருக்கான்னு அர்த்தம். அதான் he wandered from place to place. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அவன் வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான்? போய்கிட்டே இருக்கான். நாடோடி மாதிரி போய்கிட்டே இருக்கான். அதுக்கு பேர் தான் வாண்டட். ஸோ இந்த இடத்துல ஃப்ரம்முக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒரு இடத்த விட்டு நம்ம போறோம், கிளம்புறோம் அப்படிங்கிற மீனிங் தர மாதிரி ஃப்ரம்மை நம்ம பயன்படுத்த முடியும். நெக்ஸ்ட், ஃப்ரம்முக்கு என்ன மீனிங் அப்படின்னா குறிப்பிட்ட நேரம் அல்லது காலத்தில் தொடங்குவதை குறிக்க. ஒரு செயலா இருக்கலாம், இல்லை ஒரு வேலையா இருக்கலாம். அது குறிப்பிட்ட நேரம் இல்லைன்னா அந்த ஒரு காலத்துல தொடங்குவதை குறிக்க பயன்படுத்தப்படும் போது நம்ம வந்து இந்த ஃப்ரம்மை பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, யூ ஷுட் ரீட் த புக். யூ ஷுட் ரீட் அப்படின்னா நீ கட்டாயம் படிக்கணும். யூ ஷுட் ரீடுனா நீ கட்டாயம் படிக்கணும். என்ன படிக்கணும்? த புக், அந்த புக்கை நீ படிக்கணும். எப்படி படிக்கணும்? எந்த நேரத்துல படிக்கணும்? ஃப்ரம் த பிகினிங், ஆரம்பத்துல இருந்தே அந்த புக்கை, தொடக்கத்துல இருந்தே அந்த புக்கை நீ கட்டாயம் நல்லா படிக்கணும். அங்கங்க படிக்க கூடாது. தொடக்கத்துல இருந்து படிச்சாதான் உனக்கு நல்லா புரியுங்கிறதுக்காக சொல்றது. அதான் அந்த காலம், அந்த குறிப்பிட்ட நேரம். ஈவன் ஃப்ரம் சைல்ட்ஹுட், ஈவன் ஃப்ரம் சைல்ட்ஹுட்னா குழந்தை பருவத்தில் இருந்தே. சைல்ட்ஹுட் அப்படின்னா குழந்தை, குழந்தை பருவம். ஈவன் ஃப்ரம் த சைல்ட்ஹுட்னா குழந்தை பருவத்தில் இருந்தே. he was clever, அவன் எப்படி இருந்தான்? ரொம்ப புத்திசாலியாக இருந்தான்.
அவன் ரொம்ப புத்திசாலிப்பான், அவன் சின்ன வயசுல இருந்தே அவன் ரொம்ப புத்தியா இருப்பான்பா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதான் அது. ஃப்ரம் சைல்ட்ஹுட் டு ஓல்ட் ஏஜ். ஃப்ரம் சைல்ட்ஹுட் அப்படின்னா குழந்தை பருவத்தில் இருந்து டு ஓல்ட் ஏஜ்னா வயதான பருவம் வரைக்கும், முதியோர் பருவம் வரைக்கும். குழந்தை பருவத்தில் இருந்து முதியோர் பருவம் வரைக்கும் she lived in சென்னை. அவங்க அந்த லேடி சென்னையில தான் இருந்தாங்க. குழந்தையா இருக்கும் போதே இருந்து பெரியவங்களான வரைக்கும் அவங்க எங்க தான் வாழ்ந்தாங்க, சென்னையில தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றோம். சோ இதுதான் குறிப்பிட்ட நேரம் அல்லது அந்த காலத்தை குறித்து பேசுறது. அடுத்து from எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடம் அப்படி இல்லை அப்படின்னா பொருளில் இருந்து இருக்கும் தூரத்தை, அந்த டிஸ்டன்ஸை குறிக்க, ஒரு பிளேஸா இருக்கலாம் இல்ல ஒரு பொருள் திங்ஸா இருக்கலாம், அதுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தூரத்தை பத்தி பேசுறோம், மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அங்க நம்ம from பயன்படுத்தலாம். It is 500 கிலோமீட்டர் from சென்னை டு மதுரை. சென்னையில் இருந்து மதுரைக்கு எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸா, 500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். My house is, என்னுடைய வீடு இருக்குது. My houseனா என்னுடைய வீடு. My house is 2 miles from here. இங்க இருந்து, இந்த இடத்துல இருந்து எங்க வீட்டுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ், 2 மைல் தூரம். ஒரு மைலுக்கு 1.5 கிலோமீட்டர்ஸ். அப்ப 2 miles அப்படின்னா அப்ராக்சிமேட்டா 3 கிலோமீட்டர்ஸ். அப்போ என்னுடைய வீடு இங்க இருந்து 2 மைல் தூரத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம். How many miles is your house from the school? From the school அப்படின்னா பள்ளியில் இருந்து, பள்ளியில் இருந்து உன்னுடைய வீடு எவ்வளோ தூரம் இருக்கு, எவ்வளவு தூரத்துல இருக்கு, எத்தனை மைல் தூரத்துல இருக்கு. அதான் how many miles அப்படின்னா எத்தனை மைல் தூரத்தில் உள்ளது. பள்ளிக்கூடத்தில் இருந்து உன்னுடைய வீடு எத்தனை மைல் தூரத்துல இருக்கு அப்படின்னு கேட்கிறோம். ஓகேங்களா? சோ இது கொஸ்டின்ங்கிறதுனால verb முன்னாடி வருது, அதாவது isங்கிறது முன்னாடி வருது, சப்ஜெக்ட் யுவர் ஹவுஸ்ங்கிறது verbக்கு அப்புறம் இருக்கு. சோ சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி verb போட்டு அது ஆட்டோமேட்டிக்கா கொஸ்டினா மாறிடும். நெக்ஸ்ட் from எப்படி பயன்படுத்தலாம்னா, ஒரு இடத்தில் இல்லாதிருத்தலை உணர்த்துகிறது. ஒரு இடத்துல இல்லப்பா, நம்ம ஒரு இடத்துலயே இல்ல, சோ அதுக்கு பேர் தான் away from. away கூட from வரும். away fromனா அந்த இடத்துல இல்லன்னு அர்த்தம். சோ ஒரு இடத்தில் இல்லாதிருத்தலை உணர்த்துகிறது. எக்ஸாம்பிள் பாருங்க, he is, அவன் இருக்கான். எங்க இருக்கிறான்? he is away from home for 2 years. 2 வருடங்களாக வீட்டை விட்டு வெளியே இருக்கிறான். வீட்டுல இல்ல, அவன் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறான், இல்ல எங்கயா ஒர்க்குக்கு போயிட்டான், வெளியூருக்கு போயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதான் he is away from home. வீட்டை விட்டு, வீட்லயே அவன் இல்ல, 2 வருஷமா வீட்டை விட்டு வெளியே இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். The boy stayed away from the school. The boy stayed away அப்படின்னா பையன் வராம இருக்கான், வெளியிலேயே இருக்கான். From the school அப்படின்னா பள்ளிக்கு வராமல் வெளியில இருக்கான், அவன் ஸ்கூலுக்கு வரதில்ல, வேற எங்க இருக்கான் நமக்கு தெரியல. சோ அதான் away from. away fromனா இல்லாத இருக்கிறது. அடுத்து from எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா, வேற்றுமையை குறிக்க, டிஃபரன்ஸ். வேற்றுமை அப்படின்னா டிஃபரன்ஸ், வித்தியாசம். அந்த வேற்றுமையை குறிக்கிறதுக்கு நம்ம from பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, this book, இந்த புக். this அப்படின்னா இந்த, book, this book அப்படின்னா இந்த book is different from all other books. மற்ற எல்லா புத்தகங்களை விட இது வித்தியாசமா இருக்கு, வேற்றுமையா இருக்குது இந்த புக். all other booksனா மற்ற எல்லா books. different fromனா அதை விட, மற்ற எல்லா புத்தகங்களை விட இந்த புக்கு வித்தியாசமா இருக்கு. an Indian அப்படின்னா ஒரு இந்தியன், ஒரு இந்திய நாட்டை சேர்ந்த ஒருவர் is different from a Chinese.
ஒரு சைனாக்காரனை விட ஒரு இந்தியன் வித்தியாசமா இருக்காரு. அவங்க 2 பேத்துக்கும் டிஃபரன்ஷியேட் இருக்கு. ஒரு சைனாக்காரனுக்கும் ஒரு இந்தியனுக்கும் டிஃபரன்ஷியேட் இருக்குங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்கோம். Can you recognize a good man from a bad man? From a bad man அப்படின்னா ஒரு கெட்ட மனிதனில் இருந்து ஒரு நல்ல மனிதனை உன்னால் யூகிக்க முடியுதா, உன்னால உணர முடியுதா, உன்னால புரிஞ்சிக்க முடியுதா? 2 பேத்துக்கு வித்தியாசம் உன்னால புரிஞ்சிக்க முடியுதா? ஒரு கெட்ட மனுஷனுக்கும் ஒரு நல்ல மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை உன்னால புரிஞ்சிக்க முடியுதா அப்படின்னு. அதான் from a bad man. ஒரு கெட்ட மனிதனில் இருந்து ஒரு நல்ல மனிதனை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா, உன்னால கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு கேட்கிறோம். ஸோ அதுதான் டிஃபரன்ஷியேட் பண்றது. நெக்ஸ்ட் இந்த from எங்க பயன்படுத்தலாம்னா ஒன்றின் காரணத்தை குறிக்க, என்ன காரணம் ரீசனை சொல்றதுக்காக from நம்ம பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, I am suffering. நான் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறேன். I am suffering-னா நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எதனால, என்ன காரணம்? From headache, தலைவலியால். தலைவலியால நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். The poor people suffer from poverty. The poor people அப்படின்னா ஏழ்மையான மக்கள் கஷ்டப்படுறாங்க. suffer அப்படின்னா கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. என்ன காரணத்துக்காக? from the poverty, ஏழ்மையினால் அவர்கள் வேதனைப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். What is a dog ailing from? ailing-னா கஷ்டப்படுறது. இந்த நாய், இந்த டாக்னா இந்த பர்டிகுலர் டாக், அந்த குறிப்பிட்ட நாய், அந்த நாய் என்ன காரணத்திற்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு? காலில் ஏதாவது முள்ளு குத்திருச்சா, இல்ல காலில் அடிபட்டுருச்சா, இல்ல யாராவது அடிச்சிட்டாங்களா, அந்த மாதிரி என்ன காரணத்திற்காக இந்த நாய் கஷ்டப்படுத்துக்கிட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறது, துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதான் எய்லிங். துன்பப்படுறது, கஷ்டப்படுறது, வேதனைப்படுறது எல்லாம் ஒரே மீனிங் தான். ஸோ இதுதான் காரணம். என்ன காரணத்துக்காக நம்ம இந்த இதை பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வேதனை அடைகிறோம். என்னைக்குமே சஃபர் கூட ஃப்ரம் தான் வரும். நம்ம லீவ் லெட்டர் எழுதும் போது கூட நமக்கு சின்ன கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா, as I am suffering from fever, I am unable to attend the class. எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் என்னால் பள்ளிக்கு வர இயலவில்லை. இப்படிதான் நம்ம சின்ன வயசுல லெட்டர் எழுதியிருப்போம். அதே தான் இப்போ ஒரு காலேஜ் வரைக்கும் அதான் எழுதிட்டு இருந்திருப்போம். சஃபருக்கு பக்கத்துல எப்பவுமே ஃப்ரம்ங்கிற ப்ரிபோசிஷன் தான் வரும். கடைசியாக இந்த ஃப்ரம் எங்க பயன்படுத்தலாம்னா மாற்றத்தை குறிக்க. ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு, சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஃப்ரம் நம்ம பயன்படுத்தலாம். இந்த பிரைஸ் அப்படின்னா விலை. இந்த பிரைஸ் ஆஃப் த பென் அப்படின்னா அந்த பேனாவினுடைய விலை has gone up, உயர்ந்து விட்டது. எப்படி? from 10 rupees to 20 rupees. 10 ரூபாயில் இருந்து 20 ரூபாயாக இந்த பேனாவின் விலை மாற்றப்பட்டு உள்ளது. பெண்ணுங்கிறது சிங்குலர். ஸோ அதனால ஹேஸ்ங்கிற சிங்குலர் வேர்பை பயன்படுத்துறோம். இதுக்கு பேரு பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லுவோம், பெர்ஃபெக்ட் வேர்ப்ஸ்னு சொல்லுவோம். ஹேவ், ஹேஸ், ஹேட். ஹேவ்ங்கிறது ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ப்ளூரல் வேர்ப். ஹேஸ் அப்படிங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சிங்குலர் வேர்ப். ஹேடுங்கிறது பாஸ்ட் டென்ஸ், சிங்குலருக்கும் பயன்படுத்தலாம், ப்ளூரலுக்கும் பயன்படுத்தலாம். இந்த ஹேவ், ஹேஸ், ஹேட் வந்துச்சுன்னா மெயின் வேர்பு பாஸ்ட் பார்ட்டிசிபிள தான் பயன்படுத்தணும். மெயின் வேர்ப் அப்படின்னா முழு மீனிங் கொடுத்தா அதுக்கு பேரு மெயின் வேர்ப். இப்ப கோன்னா போன்னு அர்த்தம், வென்ட்னா போயிட்டான், கான்னா போயாச்சு. ஸோ அப்ப கோ பிரசன்ட் டென்ஸ், வென்ட் பாஸ்ட் டென்ஸ், அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கான். அதனாலதான் இந்த இடத்துல ஹேஸ்க்கு பக்கத்துல கான் அப்படின்னு பயன்படுத்துறோம். கான் அப் அப்படின்னா உயர்ந்து விட்டது. இந்த பேனாவின் விலை மாற்றப்பட்டு உள்ளது, இல்ல உயர்ந்து விட்டது. எதுல இருந்து? from 10 rupees to 20 rupees. 10 ரூபாயில் இருந்து 20 ரூபாயாக இந்த பேனாவின் விலை மாற்றப்பட்டு உள்ளது அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் நாட் ஈஸி. இது ஒரு சாதாரண காரியம் அல்ல.
என்ன காரியம்? டு ரைஸ், மேல உயர்றது. ஃப்ரம் பாவர்ட்டி டு ப்ராஸ்பரிட்டி, ஏழ்மையில் இருந்து செழுமையாக, ப்ராஸ்பரிட்டினா செழுமையாக, வளமாக, ரிச் பீப்புள் அப்படின்னு சொல்றோம். ஏழ்மையிலிருந்து செழுமையாக வாழ்வது ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க்னா என்னது? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, அவ்வளவுதான் விஷயம். சோ இந்த சென்டென்ஸுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஏழ்மையிலிருந்து செழுமையாக வாழ்வதற்கு சாதாரண விஷயம் இல்ல. அது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா வந்துடலாம்னு சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. சோ இப்படிதான் மாற்றத்தை குறிக்க நம்ம இந்த ஃப்ரம் பயன்படுத்துறோம். இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸ்ல ஃப்ரம்ங்கிற ப்ரிபோசிஷனை பயன்படுத்தி எப்படி சென்டென்சஸை உருவாக்குறது, இந்த ஃப்ரம் எப்படிலாம் மீனிங்கா நமக்கு வருது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறோம். தொடர்ந்து கவனிங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கு. விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.